Now question number 8. Example 8.4. Now example 8.2 I made one mistake because many times I repeated regular polygon சொன்னேன். This is wrong. We should say regular hexagon. This only correct. So sorry for the inconvenience. In example 8.2 I made one mistake. I have told the regular polygon, not regular polygon, regular hexagon. Now coming to this problem, find the unit vector along the direction of vector A. We know the formula for unit vector along the direction of vector A equal to vector A by modulus of vector A. So this is the formula to find the unit vector. So A திசையில் உள்ள ஓரலகு வெக்டர் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டது இது இல்லையா? அப்போ வெக்டர் ஏ என்ன? இதுதான் வெக்டர் ஏ. ஸோ திஸ் இஸ் வெக்டர் ஏ. அப்போ ரைட் 5i minus 3j plus 4k by modulus of 5 minus 3i plus 4k equal to இதோட மாடுலஸ் வேல்யூ அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஐ ஜே கேக்கு பக்கத்தில் வர இந்த காம்பனண்ட் எல்லாம் அப்படியே ஸ்கொயர்ட் பண்ணு. இதை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணு. ஸ்கொயர் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் மாடுலஸ் ஆஃப் திஸ் வேல்யூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ 5 ஸ்கொயர் தட் இஸ் ரூட் ஆஃப் ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் டு இஃப் இட் இஸ் வெக்டர் ஆர் அப்படின்னு வந்ததுன்னா இதனுடைய மாடுலஸ் வேல்யூ எடுத்தினா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் வேறு ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட் கே. ஸோ 5 ஸ்கொயர் தென் minus 3 whole square then 4 square இங்கே 16. So root of 50. So in the answer எடுத்து இந்த இடத்துல எழுதிக்க root of 50 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். So I think the answer is this only. So இந்த answer அது கரெக்டானு செக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? So this is the correct one. நான் எக்ஸாம்பிள் 8.5ல பார்த்தீங்கன்னா திசை விகிதங்கள் மற்றும் திசை கொசைன்கள் காண்க. ஃபைண்ட் த டைரக்ஷன் ரேஷியோஸ் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னா இது வந்து கொஸ்டின் நம்பர் 1. இதில் வர்ற ஐஜேகேக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கணும். இந்த யூனிட் வெக்டருக்கு பக்கத்தில் வரக்கூடிய இந்த காம்பனண்ட் எடுக்கணும். 3, 4, -6. ஸோ டைரக்ஷன் ரேஷியோ 3, 4, -6. ஸோ இது வந்து ஓகே. தென் திசை கொசைன்கள். ஸோ டைரக்ஷன் கொசைன் இதுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ் பை ஆர் ஒய் பை இது வேணால் மாடுலஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி சிம்பிளி ஆர். Then z by modulus of r where r equal to r அப்படிங்கிறது என்னது? வெக்டர் r குடைய மாடுலஸ் வேல்யூ எடுத்தினா தான் r அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். எக்ஸுங்கிறது என்ன? இது எக்ஸு, இது ஒய், இது இசட். அந்த ரேஷியோஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது எக்ஸ் ஒய் இசட். ஸோ 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 16 then 36. Yeah. So 63. So root of 63. அப்போ இதனுடைய ஆன்சர் x என்ன? 3. So 3 by root of 63 and then 4 by இங்கே கமா தான் போடணும். இந்த இடத்துல வந்து எல்லாமே கமா. 4 by root of 63 minus 6 by root of 63. ஸோ இது வந்து ஆன்சர்.
அடுத்தது கமிங் டு த செகண்ட் கொஸ்டின். இதை அழிச்சிட்டு நம்ம இதிலே போட்டுக்கலாம். அதில் அப்படி ஆட் பண்ணுறப்ப தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன வரணும், 61 அப்படின்னு சொல்லி வரணும். 61. நான் இந்த ஃபார்முலா அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் இந்த சப்டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 3i minus 4j. இங்கே k வந்து இல்லை, நம்ம அந்த இடத்துல 0 அப்படின்னு போட்டுக்கலாம். கொஸ்டின் கரெக்டாக 4k இந்த இடத்துல k அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 3i தென் 0j மைனஸ் 4k. அப்போ இதனுடைய டைரக்ஷன் ரேஷியோ அப்படி எழுதுகிறப்ப எது இடத்துல எடுத்துடலாம், 3, இந்த இடத்துல என்ன இருக்குது, 0, -4. நவ் வி ரைட் டைரக்ஷன் கொசைன் வந்து எழுதுகிறோம். அப்போ எக்ஸ் என்ன, 3 by we find the value of r equal to root of x squared plus y squared plus z squared. So 9 plus 16, so it is 5. So இந்த இடத்துல எங்கே என்ன வரும், 0, then z is minus 4/5. So இந்த ரெண்டு கொஸ்டின் over. Now coming to 8.6. So 8.6ல what is asked, திசை விகிதங்கள் direction cosines வந்து it is given. You want to find direction ratio வந்து கொடுத்துருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது direction cosine வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2, 3, -6 அப்படின்னா ஃபார்முலா என்ன, x/r, y/r, z/r இல்லையா. ஸோ r எப்படி கண்டுபிடிப்பேன், r equal to root of 2 squared plus 3 squared then -6 whole squared. So 4 இங்கே 9 36. So equal to 7. So x ஓட வேல்யூ என்ன, 2/7 then 3/7 then -6/7. ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டு. அடுத்தது வந்து இந்த ஆங்கிள் வந்து கொடுத்துருக்கு, இது வந்து திசை கோணங்கள் ஆகுமா, அதாவது டைரக்ஷன் ஆங்கிளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் யூ ஆர் ஃபைண்டிங் அதோட ஸ்கொயர்டு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா, காஸ் ஸ்கொயர்டு பீட்டா, காஸ் ஸ்கொயர் காமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இதை வந்து லெட் ஆல்ஃபா பீட்டா, இதை காமா அப்படின்னு எழுதிக்க. ஸோ நவ் இப்போ நம்ம என்ன எடுக்கணும், காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா then cos squared beta plus cos squared gamma. இதோட வேல்யூ ஈக்குவல் டு 1 வந்ததுன்னா இது வந்து yes they are direction angles. So the condition to be direction angles அப்படிங்கிறது cos squared alpha, cos squared beta, cos squared gamma அதனுடைய சம் வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ திசை கோணங்களாக இருப்பதற்கு அதனுடைய மதிப்பு வந்து 1 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ cos squared cos theta whole square then cos 45 whole square then cos 60 whole square. So equal to cos 30 எவ்வளவு, √3/2 then 1/√2 whole square then cos 60 1/2 the whole square. So √3/2 இங்கே என்ன வரும், 3/4 இங்கே ஒரு 1/2 இங்கே 1/4, 3/4 plus 1/4 1 plus half 1.5. So that is not equal to 1. So this is not possible. So the angles from the answer பார்த்துக்கலாம். So not possible. So which implies given angles they do not be cosine angles. What is this?
given angles are not cosine angles. திசையிலி கோணங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இதிலே சப்டிவிஷன்லேயே 2 more questions. A வந்து 2 3 1, then B 2 3 1 அப்படிங்கிறது என்ன? I component, then J, then K அப்படின்னு சொல்லி அர்த்தம். Then what is B value? 3 minus 1 2. இங்கே 3 minus 1 2. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெக்டர் ஏபியினுடைய திசை கொசைன்களை காண்க. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் கொசைன்ஸ் இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் திஸ் ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைரக்ஷன் கொஸ்டின் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? டைரக்ஷன் கொஸ்டின் அப்படிங்கிறப்போ இது வந்து ரேஷியோ வந்து கொடுத்துருக்கு. அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம்? 2/r, தென் 3/r, தென் 1/r இல்லையா? ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்? √(x²), தென் y², தென் z². ஸோ 4 9 + 1. ஸோ √14. ஏபியோடது கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஏபி அப்படிங்கிறப்போ ஹியர் யூ ரைட் ஓபி மைனஸ் ஓஏ. இங்கே நான் சொன்ன மாதிரி தான் ஏபி அப்படிங்கிறப்ப நம்ம ஓபி மைனஸ் ஓஏ அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஸோ வெக்டர் ஏபி ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ. ஓ அப்படிங்கிறது ஓபி ஓஏ அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி அண்ட் பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ. எப்போவுமே வெக்டர் எழுதுகிறப்போ இந்த செகண்ட் எழுதி அப்புறம் ஃபஸ்ட் எழுதணும். யூ ஷுட் நாட் ரைட் ஓஏ மைனஸ் ஓபி அப்படின்னு எழுதக்கூடாது. திஸ் இஸ் ராங். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி எடுக்கிறப்போ ஏ இது வெக்டர் ஏ இது வெக்டர் பி அப்படின்னு வந்ததுன்னா இந்த ஆரோ மார்க் நமக்கு வந்து இப்படி வராது, இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி நம்ம எடுப்போம். ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங். இது எப்படி எடுக்கலாம்? ஓபி மைனஸ் ஓஏ அப்படின்னு இருக்கும். இன்னுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ வில் எக்ஸ்பிளைன் அகெயின். இப்போ ஓபி மைனஸ் ஓஏ அப்படி எப்போ வெக்டர் எழுதுனாலும் செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்க. ரொம்ப டூ மச்சாக நினைக்க வேண்டாம். பட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓபி வந்து இது 3i மைனஸ் ஜே ப்ளஸ் 2k, தென் இது ஓபியா, தென் ஓஏ என்ன 2i மைனஸ் 3j plus 1k. So that is equal to 3 minus 2 1i minus 1 இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா. ஸோ 3 minus 1 2j, தென் இங்கே 2k, இங்கே மைனஸ் 1k. ஸோ இங்கே வந்து கேன்னு வரும். இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்குவோம்? அந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து எழுதிக்குவோம். அந்த விகிதங்கள் வந்து எழுதிக்கணும். இதோட டைரக்ஷன் ரேஷியோ என்ன? 1 2 1. கரெக்டாக செக் பண்ணிக்கலாம், ஏதாவது தப்பு பண்ணிப்பேன். அடுத்தது வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து எழுதணும். அதுக்கு தான் ஃபார்முலா என்ன? x/r, y/r, தென் z/r. ஒன் டூ ஒன் கரெக்டா? 1 minus 4 1 வருது. இது somewhere I committed mistake. ஸோ நான் தான் தப்பு எழுதிட்டேன். இங்கே கொஸ்டின் வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது, நான் மைனஸ் போட்டேன். அப்போ இந்த இடத்துல வந்து -4 அப்படின்னு சொல்லுவேன். -1 -3 அப்படிங்கிறப்போ -4 அப்படின்னு வரும். ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 1 - 4 1. ஸோ 1 - 4 1. ஸோ ஆரோட வேல்யூ வந்து √(1²) 1,
then minus 4 square, then plus 1 square. So 116 1 equal to root of 18. அப்போ direction cosines equal to x by this is x y z. So 1 by root of 18, then minus 4 by root of 18, then 1 by root of 18. So this part over. இன்னும் ஒரு question இருக்கு, இன்னும் 2 question இருக்கு. வீடியோ டைம் ரொம்ப அதிகமானதுனால இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். சேம் டைப், அதே டைப். இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதுக்கு நேம் எல்லாம் கொடுக்கல. இதை இணைக்கும் கோட்டின் திசை கொசைன்கள் காண்க. ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த லைன் ஜாயினிங். ஸோ இந்த இனிஷியல் பாயிண்ட் மேபி திஸ் ஆர் திஸ். ஸோ கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டு வரும். கேஸ் 1ல இதை ஏ இதை பின்னு வச்சுட்டு யூ ஆர் டூயிங் த ப்ரொசீஜர். அண்ட் கேஸ் 2ல இதை ஏ இதை பின்னு வச்சுட்டு யூ ஆர் டூயிங் த ப்ரொசீஜர். அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் 2 3 6. இது வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்கு, அந்த மேக்னிடியூட் கொடுத்துருக்கு. யூ வாண்ட் டு ஃபைண்ட் யூனிட் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு தென் யூ ஆர் ஃபைண்டிங் த வெக்டர் ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்க we know the formula vector A by இந்த கொஸ்டின் இதுதான். ரொம்ப வீடியோ டைம் அதிகமாகுது. இப்போ திஸ் த லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் செக்ஷன். யூ ஆர் கிவன் டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துட்டு மேக்னிடியூட் என்னளவும் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா யூனிட் வெக்டர் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். யூ வாண்ட் டு ஃபைண்ட் யூனிட் வெக்டர். ஸோ யூனிட் வெக்டர் ஓரளவு வெக்டர் அப்படின்னு யூனிட் வெக்டருக்குரிய ஃபார்முலா நமக்கு xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk பை மாடுலஸ் ஆஃப் xi தென் yj ப்ளஸ் zk. இது வந்து இதனுடைய மாடுலஸ் வேல்யூ. இங்கே எக்ஸ் இதெல்லாம் காம்பனண்ட் என்ன, எக்ஸு ஒய் இஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 6k. தென் இதனுடைய மாடுலஸ் வேல்யூ இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். இதை எடுத்தீங்கன்னா இந்த 7 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல 7. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், யூனிட் வெக்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். யூனிட் வெக்டரை நம்ம எப்படி டினோட் பண்ணலன்னா ஏ கேப். இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஏ கேப் அப்படின்னு சொல்லி படிப்போம். இப்போ சம் இதோட முடியல. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா வெக்டர் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். வெக்டர் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ வெக்டர் மதிப்பை கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏ வெக்டர் ஈக்குவல் டு யூனிட் வெக்டர் இன்ட்டு மேக்னிடியூட். யூனிட் வெக்டர் இன்ட்டு மேக்னிடியூட். தட் இஸ் இந்த இடத்துல ஓரளவு வெக்டர் இன்ட்டு எண்ணளவு. இது வந்து ஃபார்முலா. ஸோ ஏ கேப் ஈக்குவல் டு யூனிட் வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இதை அப்படியே எழுது. ஸோ 2 பை இது 7 கூட 1/7 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2i 3j 6k then into magnitude என்ன 5. so the answer for this one. ரொம்ப வீடியோ டைம் அதிகமாயிடுச்சு, பட் எல்லாரும் பார்க்குறீங்க. தேங்க்யூ.